கதைகள்ன்ற மூவி பார்க்க தான் வந்திருக்கேன். ஸோ மூவி பார்க்க வந்து ஒரு கோஸ்டிங் த்ரில்லராக இருக்குது. ஸோ எல்லாம் நிறைய மூவிஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மூவி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே ஆனிமேஷனாக எடுத்திருக்காங்க. ஸோ கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃபேமிலியாக இந்த படம் வந்து பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. எல்லாம் உங்கள் நியரஸ்ட் தேட்டரில் போய் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட சேர்ந்து பாருங்கள். ரொம்பவே நிறைய படம் பார்த்துருப்பீங்க. பட் இந்த படம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. ரொம்ப அனிமேஷனாக இருக்குது. ஹீரோ ஆக்டிங்லாம் வேறு லெவலாக இருக்குது ப்ரோ. ஹீரோ நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பக்காவாக எல்லா ஆர்டிஸ்ட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் பாட்டு ஃபஸ்ட்டு சாங் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் எல்லா சாங்கும் நல்லா இருந்தது. எனக்கு பிடிச்ச சாங் வந்து ஃபஸ்ட்டு சாங்கு. ஸோ அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாருமே எல்லாம் பக்காவாக படம் இந்த இன்டர்வல் வரைக்கும் பார்த்தோம். படம் இது வரைக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. ஹாரர் எலமெண்ட்ஸ், ஜம்ப் ஸ்கேர் இதெல்லாம் இருக்குது. மியூசிக் அவர் பாபி நல்லா பண்ணியிருக்காரு. கொஞ்சம் நல்லா எங்கேஜிங்காக கொண்டு போயிட்டு இருந்தது அவர் மியூசிக்கு. சிஜியுமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் எங்கேஜிங்காக போகுது. ஸோ செகண்ட் ஹாஃப் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஹீரோ ஆக்டிங் ஹீரோ மட்டும் இல்லை, லைக் பண்ண 5 பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதில் சின்ன பையன் கேரக்டர் கொஞ்சம் கேட்சியாக இருந்தது. ஸோ அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்கோப் இருக்குன்னு நினைக்கிறேன் செகண்ட் ஹாஃபில். கண்டிப்பாக ஏதாவது ஒரு கதை இருக்கணும்ல. இது வரைக்கும் என்ன சொல்கிறது, என்ன சஸ்பென்ஸ் அப்படின்றது செகண்ட் ஹாஃபில் தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மிஸ்ட்ரி ஃபேக்டருக்காக தான் வெயிட்டிங். ஸோ டைட்டிலுக்கு ஜஸ்டிஃபைபிளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் செகண்ட் ஹாஃபில். இவ்வளோ நாள் சூப்பராக இருந்துச்சு. படத்தில் வந்து லைக் நல்ல ஒரு ஹாரர் எலிமெண்ட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஃபன் எலிமெண்ட்ஸும் அங்கங்கே இருக்கு. பசங்களோட தான் வந்திருந்தேன். பசங்களுமே கொஞ்சம் என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இன்டர்வல் வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோ வந்து லைக் ஹீரோ வந்து ஃப்ரெஷர் மாதிரியே இல்லை. ஆல்ரெடி நிறைய படம் பண்ண ரொம்ப கேஷுவலாக இருந்துச்சு அவரோட பெர்ஃபார்மன்ஸு. அண்ட் கண்டிப்பாக எல்லாரும் வந்து பாருங்க. அந்த ஒரு பர்சன் பேர் என்ன சொன்னீங்க? இவர் கானா அப்பிலோ. ஓகே. ஸோ கானா அப்பிலோ அப்படின்றவர் வந்து சாங்ஸ் எல்லாம் வந்திருந்தாரு. அவரோட வே ஆஃப் சிங்கிங்கே சம்வாட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அவர் கொடுத்துருந்த போர்ஷன். ஸோ சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் ஒரு பாடுறதுமே நல்லா இருந்தது. லைக் கொஞ்சம் காமெடிக்கலாக இருந்துச்சு. சாரி. பேய் கதை ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மூவி 29th வந்து ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது. ஸோ மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போய் மூவியை பார்த்தா என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் எஸ்பெஷலி கிட்ஸை கூட்டிகிட்டு போங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹீரோ வந்து புதுசாக வந்து பண்ணியிருக்காங்க. பட் வந்து ரொம்ப சூப்பராக அவங்களோட ரோலை வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. வந்து ஒரு ஃபெமிலியர் ஃபேஸஸாக பார்த்து ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நியூ கேரக்டர்ஸ்லாம் வந்து ஓனாக ட்ரை பண்ணுறது ரொம்பவே நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. ஸோ பிஜிஎம் வந்து நல்லா எஃபெக்டிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ த்ரில்லிங் அந்த ஒரு எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு தெரியுது. ஸோ நைஸ், நல்லா இருக்குது. கண்டிப்பாக வந்து எல்லாரும் பார்க்கலாம். இன்னும் அது வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா ஸ்டோரி மாதிரி கொண்டு போவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் இது வந்து ஒரு இடத்துல வந்து ட்ராப் ஆகுறாங்க. ஸோ என்னன்னா என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா ஜென்ரலாக நடிச்சவங்களே நடிச்சு ஃபெமிலியராக இருக்கவங்களே பண்ணுறதை விட புதுசாக ஒருத்தவங்க நம்ம ஒரு ஜென்ரலாக நம்மள மாதிரி ஒருத்தவங்க வந்து ஒரு படம் எடுக்கிறதுன்றது அது எனக்கு ரொம்ப பர்சனலாக எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப ஹாரர் படமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எப்படின்னா நீங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த நார்த் மெட்ராஸ் பசங்களோட வரும்போது அந்த சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இதுல ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஃபேமிலி அண்ட் ஆடியன்ஸா வந்து பார்க்கலாம். அண்ட் கிட்ஸை கூட்டிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், த்ரில்லிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி பேய் கதையாக இருக்குது. பயங்கரமான கதை விட்டுருக்காங்க படத்தில். ஒரு சின்ன ஒரு ஹாரர் இருக்குது. அந்த ஹாரருக்கு என்ன காரணன்றதும் சொல்லியிருக்காங்க. ஓவராலாக படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக இருந்துச்சு. இது புதுமுகம் நடித்த மாதிரியே தெரில. முக்கியமாக அந்த கானா பாட்டு பாடுறவராக இருக்கட்டும், சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸாக இருக்கட்டும், வினோத்தோடைய ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இது தெரியல. அப்புறம் ஜேம்ஸ் லைக் டைரக்டர் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. ஜீன் மோசஸ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. மியூசிக்கும் நல்லா இருக்கு. கண்டிப்பாக
பேய் கதைகள் நம்ம ஏதோ ஒன்று கதை சொல்ல போறாங்கன்னு நினைச்சு வந்தோம். ஆனா பாத்தீங்கன்னா இந்த கதைக்குள்ளே ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதுவும் ஹீரோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் நியூ கமர் மாதிரி இல்ல, நிறைய ஃப்ரேம்ல, அதாவது சின்ன வயசுல அதுக்கப்புறம்ன்ற மாதிரி 2 ஜானர்ல எடுத்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கதையும். அதுவும் ஃபைனல் அந்த ட்விஸ்ட் வந்து நாங்க நினைச்சே பார்க்கல. இது பேய் கதைன்ற பேரு, பட் ட்விஸ்ட் நீங்க வந்து பார்த்தா தான் தெரியும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பா நீங்க வந்து பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. காமெடி எல்லாமே இதுல இருக்கு. ஸோ பவர் பேக்டா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆமா, அதுதான் சொன்னேனே ஸ்டார்டிங். அவர் வந்து நியூ ஃபேஸ்ன்ற மாதிரி தெரியல, ரொம்ப வந்து ஃபெமிலியரான ஆக்ட் மாதிரி தான் பண்ணியிருந்தாரு. அவருடைய ஆக்டிங், அவருடைய அந்த காமெடி சென்ஸ் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. தேங்க்யூ. ஓகே, பேய் கதை படம் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. லாஸ்ட்ல வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. அது பயங்கரமான ட்விஸ்ட். கண்டிப்பா வந்து எல்லாருமே தியேட்டர்ல வந்து பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ. நல்லா இருந்தது. எல்லாருமே நியூ ஃபேஸஸ் தான், பட் நியூ ஃபேஸ் மாதிரியே தெரியல. எல்லாருமே நல்லா ப்ரொஃபஷனலா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பா எல்லாரும் வந்து பாருங்க. பிஜிஎம் எல்லாம் நல்லா இருந்தது. த்ரில்லிங்கா இருந்தது. எல்லாமே எல்லா சீன்ஸுமே நல்லா ட்விஸ்ட் எல்லாம் நிறைய இருந்தது. கண்டிப்பா வந்து வாட்ச் பண்ணுங்க. பை.